சீஜா டேக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டேக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886869. வணக்கம். ஒரு தொழில் நிறுவனம் தங்களோட ஜிஎஸ்டி பதிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு தங்களுக்கு வந்த ஒரு பெரிய வரி நோட்டீஸை கவனிக்காம விட்டுட்டாங்க. காரணம், எங்களுக்கு போர்ட்டல் ஆக்சஸே இல்லையே, நோட்டீஸ் எப்படி தெரியும்னு கேட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா தெரியுது இல்லையா? ஆனா ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் அவங்க வாதத்தை முழுசா நிராகரிச்சிடுச்சு. ஒரு சின்ன கவனக்குறைவு எப்படி ஒரு பெரிய நிதி சிக்கலுக்கு வழிவகுத்தது? ஒரு நியாயமான வாதம் ஏன் நீதிமன்றத்துல எடுபடாம போனது? வாங்க இந்த ஆச்சரியமான தீர்ப்பை ஆழமா அலசுவோம். சரி, முதல்ல இந்த வழக்கின் அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். சம்பந்தப்பட்ட நிறுவனம் இரும்பு சம்பந்தப்பட்ட வர்த்தகம் செய்றாங்க. இவங்க வாழ்க்கையில எல்லாம் சரியா போயிட்டு இருந்தப்போ ஜூலை 2023 இவங்களோட ஜிஎஸ்டி பதிவு அதிகாரிகள் ரத்து செய்றாங்க. ஆமா, பதிவு ரத்து செய்யப்பட்டதுதான் கதையோட ஆரம்பம். ஆனா பலரும் நினைக்கிற மாதிரி அதோட எல்லாம் முடிஞ்சிடுறது இல்ல. ஒரு கம்பெனியோட பதிவு ரத்து செய்யப்பட்டாலும் அதுக்கு முந்தைய காலகட்டத்துக்கான அவங்களோட வரி பொறுப்புகள் அப்படியேதான் இருக்கும். இந்த விஷயத்துல டிசம்பர் 2021 ஜூன் 2023 வரைக்குமான கணக்குகளை அதிகாரிகள் தணிக்கை செய்றாங்க. அந்த தணிக்கைக்கு பிறகு 2024 வரித்துறை அதிகாரிகள் டிஆர்சி 01A டிஆர்சி 01 வரிசைய நோட்டீஸ் அனுப்புறாங்க. அப்புறம் அதே வருஷம் நவம்பர் 11 ஒரு இறுதி உத்தரவும் பிறப்பிக்கப்படுது. அதுல நீங்க எடுத்த உள்ளீட்டு வரிக்கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் செல்லாது, அதனால வட்டி அபராதத்தோட மொத்த வரியும் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிதான், இது வழக்கமா நடக்கிற ஒரு நடைமுறை தான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த உத்தரவு கிட்டத்தட்ட 14 மாசத்துக்கு மேல ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா ஜனவரி 2026 அந்த நிறுவனம் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய. ஒரு வரி உத்தரவு 14 மாசம் கழிச்சு கோர்ட்டுக்கு போறாங்க. ஏன் இவ்ளோ பெரிய தாமதம்? அந்த ஒரு வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கலையா? இதுதான் இந்த கேஸோட மையப்புள்ளியா இருக்கு. சரி, இவ்ளோ தாமதமா போனவங்க நீதிமன்றத்துல என்ன வாதத்தை முன் வச்சாங்க? அவங்களோட வாதம் ரொம்ப எளிமையானது, முதல் பார்வையில கேட்க ரொம்ப நியாயமானதும் கூட. அவங்க சொன்னது இதுதான்: எங்க ஜிஎஸ்டி பதிவை ரத்தாகிடுச்சு, அதனால எங்களால ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணி பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க அனுப்புன நோட்டீஸோ இறுதி உத்தரவோ எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, இது நியாயமா தானே இருக்கு. ஒருத்தரோட அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கோம், ஏன் பார்க்கலன்னு கேட்டா எப்படி? அதோட எங்க தரப்பு நியாயத்தை சொல்ல எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. இது இயற்கை நீதிக்கு எதிரானது, அதனால இந்த வரி உத்தரவை ரத்து செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு சாதாரண வியாபாரியோட பார்வையிலிருந்து பார்த்தா இது ரொம்ப சரியான வாதம் மாதிரி தெரியுது. பதிவு ரத்து அப்படின்ற வார்த்தையே எல்லாம் முடிஞ்சதுன்ற அர்த்தத்துல தானே எடுத்துப்பாங்க. நீங்க சொல்றது சரிதான், சாமானிய அறிவு அப்படிதான் யோசிக்கும். ஆனா சட்டமும் தொழில்நுட்பமும் வேறொரு கோணத்துல இதை அணுகுது. இங்கதான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. நீதிமன்றம் இந்த வாதத்தை ஒரு துளி கூட பரிசீலனை செய்யாம முழுமையா நிராகரிச்சது. முழுமையா நிராகரிச்சிட்டாங்களா? ஏன்? அந்த வாதத்துல என்ன தப்பு இருந்தது? நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புக்கு ரொம்ப தெளிவான 3 காரணங்களை அடக்கியது. முதல் காரணம், நோட்டீஸ் அனுப்பப்பட்ட முறை. ஜிஎஸ்டி சட்டப்படி ஒரு நோட்டீஸ உங்களுக்கு தபால்லையோ நேரிலோ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அதை பதிவேற்றம் செஞ்சாலே போதும், அது உங்களுக்கு முறைப்படி கொடுக்கப்பட்டதா சட்டம் எடுத்துக்கும். இதுக்கு டீம்டு டு பி சர்வ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கொடுக்கப்பட்டதாக கருதப்படும். ஓகே, சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்தாச்சு, ஆனா அதை பார்க்கறதுக்கான வழி இல்லையேங்கிற வாதத்தை நீதிமன்றம் எப்படி உடைச்சது? அதுதான் இங்க முக்கியம். நிச்சயமா, அதுதான் நீதிமன்றம் சொன்ன 2வது மற்றும் மிக முக்கியமான காரணம். நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு, ஒருத்தரோட ஜிஎஸ்டி பதிவு ரத்து செய்யப்பட்டா அவங்க எதிர்காலத்துல வரிக்குட்பட்ட வியாபாரம் செய்ய முடியாது, அவ்வளவுதான். ஆனா அவங்களோட பழைய கணக்கு விவரங்கள், தாக்கல் செஞ்ச ரிட்டர்ன்ஸ், அவங்களுக்கு வந்த நோட்டீஸ்கள், உத்தரவுகள், இதையெல்லாம் பார்க்கறதுக்கான அணுகல் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒருபோதும் தடுக்கப்படாது. இதுதான் இந்த வழக்கின் ஆணி வேர். இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? பதிவு ரத்துக்கும் கணக்கு முடக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்மள பலரும் இதை ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க புதுசா எந்த வியாபாரமும் பண்ண முடியாது.
ஆனா உங்க கடையோட பழைய கணக்கு புத்தகங்கள், ஃபைல்கள்லாம் உள்ளதான் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் உள்ள போய் அதை எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி போர்ட்டலும். உங்க பழைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டை வச்சு நீங்க எப்போ வேணாலும் லாகின் பண்ணி உங்க டேஷ்போர்டை பார்க்கலாம். நோட்டீஸ் வந்திருக்கா, ஏதாவது உத்தரவு இருக்கான்னு சரி பார்க்கலாம். அதனால போர்ட்டலை அணுக முடியலங்கிற வாதம் உண்மையே இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. இது ஒரு பெரிய தெளிவு கொடுக்குது. அப்போ அந்த நிறுவனம் சொன்ன காரணம் உண்மையல்ல. சரி, மூன்றாவது காரணம் என்ன சொன்னாங்க? அந்த 14 மாத தாமதத்தை பத்தி. மூன்றாவது காரணம் அந்த கால தாமதம் தான். சட்டத்துல லேச்சஸ்னு ஒரு கொள்கை இருக்கு. சுருக்கமா சொன்னா உரிமைகளுக்காக உறங்காதேன்னு அர்த்தம். உங்க உரிமையை நிலைநாட்ட நீங்க ரொம்ப தாமதப்படுத்தினா நீதிமன்றம் உங்களுக்கு உதவாது. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டுடும். இந்த வழக்குல உத்தரவு வந்து 14 மாசம் கழிச்சு வராங்க. இந்த தாமதத்துக்கு அவங்க சரியான காரணத்தையும் சொல்லல. இது சம்பந்தமா ரிட்மனு பத்தியும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஆமா, சாதாரணமா ஒரு வரி உத்தரவு வந்தா அதுக்கு மேல அப்பீல் பண்ண குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கும். ஒரு 30 நாள், 60 நாள்னு. அந்த வழியை நீங்க தவற விட்டுட்டா அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ரிட் மனு மூலமா நிவாரணம் கேட்கறது ரொம்ப கஷ்டம். இந்த ரிட் மனுங்கிறது ஒரு அவசர கால வழி மாதிரி. எல்லா முறையான வழிகளையும் தவற விட்ட பிறகு அநீதி நடக்கும்போது நீதிமன்றத்தோட சிறப்பதிகாரத்தை கேட்கறது இது. ஆனா நீங்க சோம்பேறித்தனமா கவனக்குறைவா இருந்துட்டு காலக்கெடுவையெல்லாம் விட்டுட்டு பல மாசம் கழிச்சு வந்து எனக்கு அநீதி நடந்துடுச்சுன்னு சொன்னா நீதிமன்றம் ஏன் சரியான நேரத்துல அப்பீல் பண்ணலன்னு கேட்டு உங்க மனுவை தள்ளுபடி செஞ்சிடும். அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. அப்போ சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அத பாக்குறதுக்கு வழியும் இருந்திருக்கு. ஆனா அவங்க அதை பயன்படுத்தல, சரியான நேரத்திலையும் நீதிமன்றத்தை நாடல. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய எச்சரிக்கை என்ன? ஒரு பிசினஸ் ஓனரா நான் இது மாதிரி ஒரு தப்பை செய்யாம இருக்க என்ன பண்ணணும்? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது வெறும் பாடங்கள் இல்ல, நம்ம மனநிலையிலேயே சில மாற்றங்களை கொண்டு வரணும். விஷயம், ஜிஎஸ்டி போர்ட்டல நாம பாக்குற விதத்தையே இந்த தீர்ப்பு மாத்துது. நாம அட ஒரு செயலில் இருக்கிற பிசினஸுக்கான கருவியா மட்டும் பாக்குறோம். ஆனா சட்டம் அத ஒரு நிறுவனத்தோட நிரந்தரமான பொது ரெக்கார்டா பாக்குது. உங்க பிசினஸ் மூடினாலும் அந்த ரெக்கார்டு உயிரோட தான் இருக்கும், உங்க பொறுப்பும் தொடரும். இது ஒரு முக்கியமான பார்வை. நாம பிசினஸ நிறுத்திட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா சட்டப்பதிவேடு தொடர்ந்துட்டே இருக்கு. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது, இந்த டிஜிட்டல் உலகத்துல பொறுப்பு யாருங்கிறதுக்கான அர்த்தமே மாறுது. முன்னெல்லாம் எனக்கு தபால் வரல, தகவல் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆனா இப்போ நான் தகவலே தேடலங்கிறது தான் பிரச்சனையா பார்க்கப்படுது. தகவல் உங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டுன்னு எதிர்பார்க்க முடியாது. தகவல் ஒரு பொது இடத்துல போர்ட்டல்ல வைக்கப்பட்டிருக்கு. அதை தேடி போய் பார்க்க வேண்டியது உங்க கடமை. ஐ டென்ட் ரிசீவ் இட்ங்கிற காலம் போய் ஐ டென்ட் செக் இட்ங்கிற காலம் இது. அதாவது பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம பக்கம் நகருது. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். அப்போ காலக்கெடுவை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அதுதான் மூன்றாவது மிக முக்கியமான பாடம். சட்ட ரீதியான காலக்கெடுங்கிறது ஒரு சாய்ஸ் இல்ல, அது ஒரு கட்டளை. ஒரு அப்பீல் பண்றதுக்கு 30 நாள்னா அது 30 நாள் தான். நம்மள பலரும் அதை ஒரு பரிந்துரை மாதிரி எடுத்துக்கிறோம். சரி, அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா சட்டம் அதை ஒரு லக்ஷ்மண ரேகா மாதிரி பாக்குது. அந்த கோட்டையை தாண்டிட்டா அப்புறம் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த வழக்குல அவங்க முறையான அப்பீல் காலக்கெடுவை தவற விட்டதுதான் அவங்க செஞ்ச முதல் பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ரிட் மனு மூலமா சரி செய்ய நினைச்சது நடக்கல. இந்த போர்ட்டல் வேலை செய்யல அல்லது எனக்கு லாகின் பண்ண தெரியல மாதிரி தொழில்நுட்ப காரணங்கள் எல்லாம் இனிமே செல்லுபடியாகாதா? பெரும்பாலும் செல்லுபடியாகாது. இந்த போர்ட்டலை பார்க்க முடியலன்ற வாதத்தை நான் பலமுறை கேட்டிருக்கேன். இது ஒரு விதமான நகர்ப்புற கட்டுக்கதை மாதிரி பரவிடுச்சு. ஜிஎஸ்டி வந்த புதுசுல சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்தது உண்மைதான். ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. அந்த பழைய நினைப்பிலேயே நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வியாபாரி ஆன்லைன்ல இயங்க தெரியாம இருக்கிறதுங்கிறது ஒரு டிரைவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்ற மாதிரி. நீதிமன்றங்கள் அதை ஒரு சாக்கா ஏத்துக்கிறதில்ல. ஆக மொத்தத்துல இந்த தீர்ப்பு வரி செலுத்துற நாம இன்னும் அதிக விழிப்புணர்வோடவும் பொறுப்போடவும் இருக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. தொழில்நுட்பம் நமக்கு வசதிகளை கொடுத்தாலும் அதோட சேர்த்து சில புதிய கடமைகளையும் கொடுக்குது. அதை நாம மறுக்க முடியாது. நிச்சயமா. இந்த விவாதத்தின் முடிவில் நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறேன். இன்றைய டிஜிட்டல் உலகில் எனக்கு தகவல் கிடைக்கவில்லை என்பதற்கும் நான் தகவலை தேடவில்லை என்பதற்கும் இடையிலான கோடு மிகவும் மெல்லியதாகி வருகிறது.
உங்கள் வணிகத்தின் நிலை மாறும்போது, உதாரணமாக உங்கள் பதிவு ரத்து செய்யப்படும்போது அல்லது நீங்கள் தொழிலை மூடும்போது கூட, உங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை கண்காணிக்க நீங்கள் வைத்திருக்கும் நடைமுறைகள் போதுமானதாக உள்ளதா என்பதை இந்த தீர்ப்பு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள சொல்கிறது. உங்க கம்பெனி கணக்காளர் வேலையை விட்டு நின்னா கூட மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீங்களா அந்த போர்ட்டல்ல லாகின் பண்ணி பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.